விஷால்னு தோணுது சார். தர்ஷிகா சார். தர்ஷிகா எந்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் வெளியே தெரியவே இல்லை சார். தர்ஷிகா நான் நினைக்கிறேன் பண்ணிடலாமா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கூட என்ன நினச்சேன்னா ஒரே ஒரு நாமினேஷன் மட்டும் தான் போல அப்படின்னு நேற்று நினச்சேன். பட் இப்போ தான் தெரியுது ஆக்சுவலி 2 நாமினேஷன். ஸோ விஷால் மற்றும் தர்ஷிகா இவங்க 2 பேரையுமே உட்கார வச்சு நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் அவர்கள் இவங்க 2 பேரில் யார் வெளியே போவாங்க அப்படின்னு கேட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? வேற லெவலுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த அவுட் சைட்டில் தர்ஷிகா வேற யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எப்படியும் தர்ஷிகா போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷால் தர்ஷிகா இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்கள தர்ஷிகாவை எலிமினேட் பண்ணார் பார்த்தீங்களா? வேற லெவலு, பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. டெஃபினட்டாக தர்ஷிகா வந்துட்டு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நேற்றுலாம் பேசிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் மட்டும் நான் சேவ் ஆகிட்டேன்னா இறங்கி அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நினச்சேன், ஐயையோ என்னடா இது சத்தியா அனுப்பிட்டாங்க, அப்போ போக மாட்டாங்களா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரிஞ்சுது 2 விஷயம் தெரிஞ்ச உடனே. ஸோ தர்ஷிகா வந்துட்டு எவிக்ட் ஆவாங்க. அட் த சேம் டைம் உள்ள இருக்கவங்களும் கிட்டத்தட்ட தர்ஷிகான்னு தெளிவாக சொல்கிறாங்க. பிகாஸ் கொஞ்ச நாள் தர்ஷிகாவை காணோம் அப்படின்னு. முத்து எழுந்து என்னடானா தர்ஷிகாவே அவங்கள வந்துட்டு காணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபீல் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு, டாப் 8ல் இருக்கேன், நான் நல்லா கேம் விளையாடுறேன், என்ன மாதிரி புரிஞ்சுக்க யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு பேசி இந்த தர்ஷிகாவை தற்போது மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனது உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் லவ் கண்டென்ட் சொல்லிட்டு கிரிஞ்சாக பண்ணுறது யாரு சொன்னாலும் ஏற்றுக்கிறது கிடையாது. முதல் 2 வாரத்தை தவிர்த்துட்டு அடுத்த வாரங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லவே இல்லை. ஸோ அதனால் தர்ஷிகா போகிறது கரெக்ட் தான். பட் என்னோட விருப்பம் என்னென்னா ரஞ்சித் சார் போகிறது தான் நான் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் போனால் தான்ப்பா கேமே ஓப்பன் ஆகும். அவரை இன்னும் வச்சு எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது முடிச்சதுக்கு எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.